இப்பெல்லாம் பொங்கல் என்றாலே நம்மளுக்கு எவ்வளவு காசு கொடுக்க போறாங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கின்றோம். ஆனா பொங்கலுக்கு எப்ப காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப இந்த ஸ்டோரிய ஃபுல்லா பாருங்க. 100 Days அண்டர் குட்டி ஸ்டோரி பார்ட் 2 Day 13. 1990 தான் முதலாக பொங்கலுக்கு பரிசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போது முதலமைச்சரா இருந்த கலைஞர் கருணாநிதி அரசாங்க வேலை பார்த்து ஓய்வூதியம் பெறுகின்றவங்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக 100 ரூபாய் கொடுத்தாங்க. 98ல முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அவங்க பொங்கல் பரிசா 50 ரூபாய் ஏத்தி 150 ரூபாயாக அதே அரசு ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. 2004ல முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அவங்க பொங்கல் பரிசு ஏற்கனவே அரசாங்கத்திடமிருந்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கு போய் சேரணும், ஏழை எளிய மக்களுக்கு தான் போய் சேரணும் என்று நினைச்சு ரேஷன் கார்டு உள்ள எல்லா மக்களுக்கும் 100 ரூபாயோட கூடி பொங்கல் பரிசு கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும், மக்கள் அதுக்கடுத்து ஜெயலலிதா அவங்கள தான் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. 2014ல செல்வி ஜெயலலிதா ரேஷன் கார்டு உள்ள எல்லா மக்களுக்கும் 1000 ரூபாயோட கூடி பொங்கல் பரிசு கொடுத்தாங்க. 2021ல முதலமைச்சரா இருந்த எடப்பாடி அவங்க பொங்கல் பரிசா 2500 ரூபாய் கொடுக்கறாங்க. இவங்க நினைச்சாங்க நம்ம 2500 ரூபாய் கொடுத்தா மீண்டும் மக்கள் முதலமைச்சரா தேர்ந்தெடுப்பாங்கன்னு. ஆனால் மக்கள் விழிப்புணர்வுடன் அப்போது திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. 2022ல முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவங்க பரிசா 21 பொருட்கள் அடங்கிய பைய கொடுக்கறாங்க. 2023-24ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க 1000 ரூபாயோட கூடி பொங்கல் பரிசும் கொடுக்கறாங்க. இன்று 2026ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3000 பொங்கல் பரிசா கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு மக்கள் மிகவும் விழிப்படைஞ்சிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வட்ட 3000 ரூபாய் வரக்கூடிய எலெக்ஷன்ல அவங்கள மீண்டும் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க தான் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதே திமுக அரசு 2021 எலெக்ஷன் அறிக்கையில நாங்கள் முதலமைச்சரா வந்தா 5000 கொடுப்போம்னு சொல்லப்பட்டுச்சு. மக்கள் தான் விழிப்புணர்வோடு அவங்க நாளைய முதல்வரை தேர்ந்தெடுக்கணும்.